Hi friends, welcome to our Cine Trends 3.0. இது பச்சை துரோகம் இல்லையா? பிரதீப் விவகாரத்தில் நடிகர் சரவண விக்ரமின் பரபரப்பு வாக்குமூலம். எல்லோரும் சொன்னதற்காகத்தான் நான் சொன்னேன், மற்றபடி அவர் மிகவும் நல்லவர் என பிரதீப் ஆண்டனி குறித்து நடிகர் சரவண விக்ரம் முக்கிய தகவலை வெளியிட்டுள்ளார். பிக் பாஸ் சீசன் 7 தொடங்கியதும் அதில் பிரதீப் ஆண்டனி போட்டியாளராக வந்ததுமே பலர் அவர்தான் இந்த சீசனின் வெற்றியாளர் என கருதிவிட்டனர். நாளாக அவருடைய செயல்பாடுகளை கண்டு பலர் முடிவே செய்துவிட்டனர். பிரதீப் ஆண்டனி கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்துவார், ஆனால் அவர் மிகவும் நல்ல மனிதர் என அவருடன் பழகியவர்கள் எல்லாம் சொல்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் 34வது நாள் ரெட் கார்டு கொடுக்கப்பட்டு வெளியேற்றப்பட்டார். அவரால் பெண்களுக்கு பாதுகாப்பில்லை என கூறி இந்த வெளியேற்றம் நடந்தது. பிரதீப் ஆண்டனி கூறியதை தவறாக சித்தரித்து, அதுபோல் அவர் பூர்ணிமாவை பற்றியும் நவீனாவை பற்றியும் ஆபாசமாக பேசினார் என்பது போல சித்தரித்து அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. இதையடுத்து அவர் மீது நடவடிக்கை கோரி உரிமை போராட்டம் நடந்தது. இதையடுத்து கமல்ஹாசன் ஹவுஸ்மேட்ஸ்களிடம் விசாரணை நடத்தினார். சேனல் நிர்வாகிகளுடனும் நிகழ்ச்சி தயாரிப்பாளர்களுடனும் ஆலோசனை நடத்தி பிறகு பிரதீப்பிடம் எதுவுமே விசாரிக்காமல் வெளியேற்றப்பட்டார். இது நெட்டிசன்ஸ்கள் மத்தியில் கடும் கோபத்தையும் அதிருப்தியையும் ஏற்படுத்தியிருந்தது. பலர் தங்களது சமூக வலைதளம் மூலமாக பிரதீப் ஆண்டனிக்கு விஜய் டிவி செய்தது அநீதி என குறிப்பிட்டிருந்தனர். அதுபோல் வீட்டில் இருக்கும் பிக் பாஸ் போட்டியாளர்களான விசித்ராவும் இது தவறு என கமல்ஹாசனிடமே சொல்லிவிட்டார். இனி இது குறித்து யாரும் பேச வேண்டியதில்லை என தெரிவித்துவிட்டார் கமல்ஹாசன். இந்த நிலையில் 83 நாட்களை கடந்த இந்த நிகழ்ச்சியில் இந்த வாரம் ப்ரீ டாஸ்கில் போட்டியாளர்களின் குடும்பத்தினர் வந்தனர். இந்த நிலையில் இறுதிப் போட்டிக்கு விசித்ரா, அர்ச்சனா, தினேஷ் ஆகியோர் தேர்வாகியுள்ளனர். இந்த வாரம் சரவண விக்ரம் வெளியேறிவிட்டார் என்கிறார்கள். அவர் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்த நிலையில் அவர் பேசிய வீடியோ வைரலாகி வருகிறது. அதில் யார் மனசையும் நோகடிக்க கூடாது என்பதற்காக பார்த்து வார்த்தைகளை பேசினேன். ஆனால் நான் வெளியே வந்த பிறகுதான் பிரதீப் ஆண்டனிக்கு என்ன நடந்தது என்பதே தெரிய வந்தது. இதனால் நான் அதிர்ச்சியடைந்தேன். பெண்கள் எல்லோரும் சொல்றாங்க என்பதற்காகத்தான் பிரதீப்பை பற்றி அந்த நேரத்தில் அப்படி சொல்ல வேண்டியதாக போச்சு. மற்றபடி அவர்கிட்ட எந்த பிரச்சனையும் இல்லை. மேலும் பிரதீப்பிடம் ஃபோன் செய்து பேசி மன்னிப்பும் கேட்டுவிட்டேன். இதுவரை எனக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் நன்றி என தெரிவித்துள்ளார். இவரது வீடியோவுக்கு நெட்டிசன்கள் கண்டனம் தெரிவித்து வருகிறார்கள். எந்த விஷயத்தையும் தீர விசாரிக்காமல் இப்படியா 10-11ஆக இருப்பது என கேள்வி எழுப்பி வருகிறார்கள். இன்னும் சிறிது நாட்களே பிக் பாஸ் வெற்றியாளரை தேர்ந்தெடுக்கப்பட உள்ள நிலையில் உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.